கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே ஒரு வேத வார்த்தையை நாம் பார்க்கலாம். சங்கீதம் 23:6. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தருடைய வீட்டிலே நான் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஏன்னா ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நன்மையும் கிருபையும் என்னை பின்னாடியே வந்துட்டே இருக்கும். ஏனென்றால் நான் நீடித்த நாட்களாய் கர்த்தரிடத்தில் நிலைத்திருப்பேன், எனக்கு நன்மை உண்டாயிட்டே இருக்கும்னு அறிக்கை செய்கிறான். எப்பொழுதுமே ஆண்டவர் மேலே பிரியமாக இருக்கிறபடினால, ஆண்டவர் எப்பவுமே சிநேகிக்கிறபடினால, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற நம்பிக்கை இருக்கிறபடினால அவன் சொல்கிறார், ஜீவனுள்ள நாளெல்லாம், நான் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் நன்மையும் கிருபையும் என்னை விட்டு விலகாது. கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடைய மாட்டேன்னு சொல்லி அறிக்கை செய்து கொண்டே இருக்குதுபடினால நமக்கு எல்லாருக்கும் முன்மாதிரியாய் இந்த சங்கீதக்காரன் இருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யோவேல் 2:26. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இதே 2:26 இந்த வசனம். இது 2:28 பார்த்தீங்கன்னா திரும்பியும் சொல்லியிருக்கும், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. தொடர்ந்து 2 முறை அதே வார்த்தையை சொல்லியிருப்பார். அதாவது சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடையுமா, கொஞ்சம் கூட குறைவே இருக்காது நமக்கு அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. உங்களை அதிசயமாய் நடத்தி வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். அப்போ நமக்கு ஒரு குறைவும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அதனால தான் தாவீதும் சொல்லுகிறார், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், எனக்கு எந்த குறைவுமே இருக்காது, நான் வெட்கப்பட்டு போவதில்லை அப்படின்னு ஆண்டவர் என்னை குறித்து சொல்லி இருக்கிறார் அப்படின்றதுல அதிகப்படியான நம்பிக்கை தாவீதுக்கு இருந்தது. இன்னொரு வசனத்தை பார்க்கலாம். ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குகிறார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றி போலவும் இருப்பாய். இது நமக்கு ஒரு ப்ராமிஸ் வேர்ட். அதாவது மகா வறட்சி வரும்போது கூட கர்த்தர் உன்னை நடத்துவார், பயப்பட வேண்டியதில்லை. திடீர்னு ரெசெஷன் சொல்கிறாங்க, திடீர்னு வேலையை விட்டு தூக்கிடுறாங்க, திடீர்னு பிரச்சனை வருது, போராட்டம் வருது, பயப்பட வேண்டியதில்லை. வறட்சியான நாட்கள் வரும்போது கூட உன்னோட ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். அப்படின்னா எப்பயுமே தண்ணி பாய்ச்சல் இருந்ததே இருக்கும்போது அந்த செடி எவ்வளோ நல்லா செழிப்பாக இருக்குல்ல, அதுபோல் ஒரு தோட்டத்தில் நீர் பாய்ச்சிட்டே இருந்தால் அது எவ்வளோ நல்லா செழுமையாக இருக்கும். அதுபோல் நீரூற்று குறையாமல் வந்துகிட்டே இருந்தால் எவ்வளோ செழிப்பு இருக்கும். அதுபோல் உங்களுக்கு வறட்சியே இருக்காது. அதாவது உலகத்துக்கு வறட்சி இருக்கலாம், உலகத்தில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் உங்களை ஒன்றும் அணுகாது. அதனால தான் சொல்கிறார், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் உன்னை அணுகாதுன்னு சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் இந்த நாளிலே நம்மை எல்லா வறட்சியிலிருந்தும், எல்லா பிரச்சனைகளிலிருந்தும், எல்லா போராட்டங்களிலிருந்தும் விடுவித்து நம்மை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். அதற்காகவே சிலுவைக்கு போனார். நம்முடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கி நம்ம சந்தோஷமாக வாழுகிறோம் என்றால் அது அவராலே மாத்திரமே என்பதில் சந்தேகமே இல்லை. அதனால் அவருடைய ரத்தத்தை அறிக்கை செய்வோம். நமக்காகவே அவர் சிலுவைக்கு போனார் என்பதில் ஆணித்தரமான விசுவாசத்தோட நம்பிக்கையோட, என்னோட எல்லா காரியங்களும் கர்த்தர் செய்து முடித்து விட்டார் என்ற நம்பிக்கையோட இந்த நாளை நீங்கள் ஆரம்பியுங்கள். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. கர்த்தர் இந்த நாளை உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.